கலை தயவு செஞ்சு வா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்து. எந்திரி எந்திரி. கெட்டி மேளம் கெட்டி மேளம் கெட்டி மேளம். கல்யாணம் நடக்க கூடாது. கண்டிப்பா இவங்கள ட்ரீட்மெண்ட் மூலமா சரி பண்ணிட முடியும் தான் எனக்கு தோணுது. சரி விடுங்க. சார் சொல்றாரு கலை குணமாறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. இப்ப நீங்க சொல்லுங்க, எது உண்மை? நீங்க டாக்டரை பாத்தீங்களா? உண்மையிலே டாக்டரை பார்த்து செக் பண்ணீங்களா? என்னப்பா நீ இப்படி பேசுற? எங்கட போய் சந்தேகப்படுற? நாங்க மட்டும் என்ன கலை சாகணும்னா நினைப்போம்? என் பேத்தியை கொல்லணும்னு நானே நினைப்பனா? நல்லா யோசிச்சு பாரு முத்தரசு. வர வர மனுஷங்க மேல இருக்க நம்பிக்கை எனக்கு போயிடுச்சு. பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் என்ன வேணாலும் பண்ண தயாரா இருக்காங்க. முத்தரசே, நாக்க அடக்கி பேசு. யாருக்கிட்ட என்ன பேசணுங்கிறத மறந்துட்டு பேசிட்டு. நான் நாக்கடைக்கு பேசுறது இருக்கட்டும். நீங்க பண்ண காரியத்துக்கு பின்னாடி இருக்க நோக்கம் எனக்கு சந்தேகமா இருக்கு. அத சொல்லுங்க. ஓ, நடராஜா வெண்ணிலாக்கு கல்யாணம் பண்ணி வச்சா வெண்ணிலாக்கு வர வேண்டிய சொத்துல உங்களுக்கு வந்து சேர்த்துன்னு பாக்குறீங்களா? ஏய், உன் சொத்து யாருக்கு வேணும்? ஊர் உலகத்துல இல்லாத சொத்தா? நாங்க எல்லாத்தையும் அனுபவிச்சு வந்தவங்க தான். இன்னைக்கு ஏதோ நொடிஞ்சு போயிட்டுன்றதுக்காக எங்களை தூக்கி எறிஞ்சு பேசுறியோ? தென்னரசு, வெண்ணிலாவை பிடிச்சிருக்கு. அவ எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும்னு ஆசைப்பட்டோம். அது என்ன பெரிய தப்பா? அம்மா அப்பா இல்லாத அனாதை பொண்ணுக்கு நடராஜன் பெருந்தன்மையோட தாலி கட்டி மனைவியை ஏத்துக்க சம்மதிச்சான். ஆனா நீ எங்க மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போடுற. இந்த வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்கத. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் நாங்க இங்க இருந்தா எங்களுக்கு தான் அசிங்கம். நாங்க கிளம்புறோம். டேய் நடராஜா, இனி என் மானம் கெட்டு போய் மனவரையில பண்றீங்க. வா போலாம். தென்னரசு போ, கலை கூட்டிட்டு வா. நம்ம இப்பவே கிளம்பலாம். ஏய் நில்றா. கலை மேல கைய வச்ச மரியாதை கெட்டு சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் மரியாதை கொடுத்துட்டு இருந்தாலும் இவனால சொன்னதெல்லாம் கேட்டுட்டு இருந்தானா? இதுக்கு மேல நீங்க சொல்றதெல்லாம் நடக்கிறதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எங்க வீட்டு பொண்ணு நாங்க பாத்துக்கணும். டாக்டர் இருக்காரு, அவரு ட்ரீட்மெண்ட் கொடுப்பாரு. தயவு செய்து கலையை எங்கே விட்டுட்டு கிளம்புங்க. ஆனா ஒண்ணு முத்தரசு, இந்த அவமானத்தை நாங்க என்னைக்கும் மறக்க மாட்டோம். ஏற்கனவே ஒரு தடவை கொண்டு போய் ஊர் பஞ்சாயத்துல நிக்க வச்சீங்க. இன்னைக்கு என்னடா ஆனா கல்யாணம் பண்றேன்னு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அசிங்கப்படுத்துற. உன் நோக்கம் என்னன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. நீ எங்களை பங்காளி குடும்பமா நினைக்கல, பகையாளியா நினைக்கிற. டேய் டேய் டேய், இந்த பங்காளி பகையாளி பேச்சுலாம் இங்க வேண்டாம். கலை குணமாகணும், அது மட்டும்தான் எனக்கு வேணும். மத்தபடி எதுவும் என் மனசுல கிடையாது. யார பத்தி கவலையும் கிடையாது. அதான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டான்ல, அப்புறம் எதுக்கு அறிவு கேட்டு போய் இன்னும் நினைக்கிறேன்? டேய் வாடா, டேய் வாங்கடா, டேய் வாடி. தென்னரசு விடுச்சித்து. சார், நீங்க சொன்னது நிஜமா சார்? என் கலை சரியாயிடுவாளா சார்? கண்டிப்பா சரியாயிருவாங்க. நான் பாத்துக்கிறேம்மா. இவங்களை சென்னை கூட்டிட்டு போனாலே போதும். நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்து குணப்படுத்தலான்ற நம்பிக்கை இருக்கு. சார், நீங்க உடனே கூட்டி போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருங்க சார். ருத்ராவோட பாட்டியை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் ருத்ரா இங்கேயே இருக்கட்டும். நாங்க பாத்துக்கிறோம் சார். யோசிக்காதீங்க சார். உங்க சார்பில் ருத்ராவோட பாட்டியை தேடி கண்டுபிடிக்க வேண்டியது என்னோட கடமை. நான் பாத்துக்கிறேன் சார். ரொம்ப சந்தோஷம் சார். அக்கா, அப்படின்னா நான் உங்க கூடவே இருக்க போறேனா? ஜாலி. என்ன முத்தரசு,
திடீர்னு இப்படி முடிவெடுத்துட்ட? டக்குன்னு எடுத்தறிஞ்சு பேசிட்டியா அவங்களையெல்லாம்? 1000 இருந்தாலும் அவங்க உன் பெரியப்பா பெரியம்மா தம்பி தானே. அவங்க ஏதோ கலைய கொல்ல பார்த்த மாதிரி பேசிட்டியாப்பா. அவங்க மனசு என்ன பாடுபடும்? அவங்க பண்ணது ரொம்ப தப்பு சித்தி. ரொம்ப சுலபமா நம்மளை ஏமாத்தில நினைச்சிட்டாங்க சித்தி. அன்னைக்கு அவங்க பேசும்போது நீயே பார்த்தல்ல, என்ன சொந்தம் பந்தம், பணத்துக்காகவும் சொத்துக்காகவும் யார வேணா ஏமாத்தலாம், என்ன வேணா பண்ணலாம். அது ரொம்ப தப்பு சித்தி. மனசு கஷ்டமா இருக்கு. ஆமா முத்தரசு, நீ சொல்றதா ரொம்ப கரெக்ட். தென்னரசு மாதிரி ஆளுங்களெல்லாம் நெருங்கவே விடக்கூடாது. கவனமா தான் இருக்கணும். நீ பேசுனது சரிதான். ஆமா மாமா, நீங்க டக்குனு முடிவெடுத்தாலும் நல்ல முடிவா தான் எடுத்திருக்கீங்க மாமா. கலை குணமாகி வந்துருவான்னு எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. சுந்தர் சார், சரி இதுக்கு மேல நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். தயவுசெய்து ட்ரீட்மெண்ட் கொஞ்சம் சீக்கிரம் ஆரம்பிச்சிருங்க சார். கலை, நீ சரியாக போற. உன்னை சென்னைக்கு கூட்டிட்டு போய் குணமாக்க போறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஜாலியா இருக்கலாம். கலை, இவள யாரும் தெரியுதா? ருத்ரா குட்டி என்ன ஆபத்துல இருந்து காப்பாத்தினால நம்ம வீட்டுக்கு கூட வந்திருக்கா. நம்ம எல்லாரும் அன்னைக்கு ஜெல்பி கூட எடுத்தோமே, அந்த ருத்ரா. நீ கவலைப்படாத, இனி சீக்கிரமே உன்னை குணப்படுத்திடுவாங்க. எப்படியாவது இந்த கல்யாணம் நடந்துரும்னு நினைச்சேன். ஆனா திடீர்னு கலைய சரி பண்றேன்னு கூட்டிட்டு போய் அந்த டாக்டர் சுந்தர் நம்ம எண்ணத்துக்கு ஒல வச்சுட்டான். இந்த கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா அதுக்கப்புறம் சொத்து கிடைக்கிறதுல இருந்து எங்க கல்யாணம் நடக்கிற வரைக்கும் வேற எந்த தடையும் இருந்திருக்காது. எல்லாமே ஸ்மூத்தா நடந்திருக்கும். ஆனா எல்லாத்தையும் உள்ள புகுந்து அந்த டாக்டர் சுந்தர் கெடுத்துட்டான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எனக்கு இருக்கிற வெறிக்கு அந்த சுந்தர் மட்டும் என் கையில கிடைச்சானோ அவன் கழுத்தை நசுக்கி கொல்லணும் போல இருக்கு. யார் எப்படி போனா என்னன்னு போகாம தேவையில்லாம மத்தவங்க விஷயங்களை தலையிட்டு உயிரை வாங்குறான். கோபப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்ல ஸ்வேதா. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்க வேண்டிய நேரம் இது. இனிமே புத்திசாலித்தனமா யோசிக்கிறதுக்கும் ஆரமர திட்டம் போடுறதுக்கும் இடமே இல்ல பெரியப்பா. அதிரடியா இறங்கி காரியம் பண்ணினா மட்டும்தான் உண்டு. ஸ்வேதா, என்ன பண்ணலாம்னு சொல்ற? என்ன பண்ணலான்னு நான் சொல்லியா தெரியணும்? நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிடுச்சு. அதுவும் ஊரறிய உலகம் அறிய நடந்துருச்சு. அப்படி நிச்சயதார்த்தம் நடந்தாலே கிட்டத்தட்ட பொண்டாட்டி மாதிரிதான். அப்படி இருக்கும்போது சம்பந்தம் வேண்டானதும் பேசாம வந்துட்டீங்களே, அதான் நீங்க பண்ண தப்பு. இப்ப கூட நடராஜன் நினைச்சா வெண்ணிலா எங்க இருந்தாலும் அந்த நிமிஷமே அவ கழுத்துல தாலி கட்டி கூட்டிட்டு வந்துடலாம். அதுக்கு நடராஜனுக்கு முழு உரிமையும் இருக்கு. நான் ரெடி. ஆனா அந்த முத்தரசனால எந்த பிரச்சனையும் வராம இருக்கணுமே. எதை பத்தியும் நீங்க கவலைப்படாதீங்க நடராஜன். எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். அத்தைய கூட்டிக்கிட்டு நான் கோயிலுக்கு கிளம்பிடுவேன். வீட்டுல வெண்ணிலா தனியா தான் இருப்பா. வேலைக்காரங்களும் உங்களை எதிர்த்து வராம நான் பாத்துக்கிறேன். அந்த சமயத்துல வீட்டுக்குள்ள புகுந்து வெண்ணிலாவை இழுத்துட்டு போய் அவ கழுத்துல தாலிய கட்டுங்க. நீங்க மட்டும் தாலிய கட்டிட்டா அதுக்கப்புறம் உங்களை அசைச்சிக்கவே யாராலையும் முடியாது. மாமாவே நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது. அந்த வெண்ணிலாவும் நீங்க கட்டின தாலிக்கு கட்டுப்பட்டு உங்க பொண்டாட்டியா காலம் முழுக்க வாழத்தானே வேணும். அதுக்கப்புறம் அவ கெஞ்சினாலும் மிஞ்சினாலும் வாய் விட்டு கதறினாலும் அந்த கல்யாணத்தை அழிக்க முடியாது. அதே சமயத்துல நீங்க நினைச்ச மாதிரி உங்களுக்கு சொத்து வந்து சேர்றதையும் தடுக்க முடியாது. அத நான் பாத்துக்கிறேன். நாளைக்கு கண்டிப்பா வெண்ணிலா கழுத்துல தாலியை கட்டுற. கட்டினாதான் நாம கட்டின கனவு கோட்டை நிஜமாகும். நடக்க போறவங்க கல்யாணத்துக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். ருத்ரா, 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 எங்க இருக்க? அப்புறம் அக்கா உன்கிட்ட பேச மாட்டேன்.
என்னடா தங்கம், ஏன் இப்படி கவலையா உட்கார்ந்துட்டு இருக்க? போங்கக்கா, எனக்கு பாட்டி ஞாபகமாவே இருக்கு. பாட்டிய உனக்கு பார்க்கணும் போல இருக்கா? ஆமா வெண்ணிலா அக்கா, பாட்டி இல்லாம நான் சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன். பாட்டி தான் எனக்கு சாப்பாடு ஊட்டுவாங்க, நைட்டு கதை சொல்லி தூங்க வைப்பாங்க. உனக்கு கதை தானே சொல்லணும். அக்கா வேணா உனக்கு கதை சொல்லி சாப்பாடு ஊட்டி விடுற. எனக்கு கதையெல்லாம் வேண்டாம், பாட்டி தான் வேணும். வேணும்னா ஒண்ணு பண்ணலாம். பாட்டி இந்த ஊருக்கு தானே வந்தாங்கன்னு சொல்ற. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டு வெண்ணிலா உங்க கூட கிளம்பி வருவேனா? ஊருக்குள்ள போய் நம்ம பாட்டிய தேடுவோமா? அதுக்கு முன்னாடி ருத்ரா குட்டி இப்ப என்ன பண்ணணும்? சாப்பிடணும். அப்படின்னா சாப்பிடு. சாப்பிட்டு முடிச்சதும் நம்ம பாட்டிய தேட போலாம். என்ன விஷயம்? ஒரு பொண்டாட்டிய தேடி வர புருஷனை பார்த்து என்ன விஷயம் கேக்குறியா? ஆமாண்டி, நான் கிட்டத்தட்ட உனக்கு புருஷன் மாதிரி. என்ன பார்த்து என்ன விஷயம் நக்கலா கேக்குறியா? உனக்கும் எனக்கும் ஏற்கனவே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. அப்படி இருக்கும்போது இன்னும் தாலி கட்ட வேண்டியது தானே பாக்கி. ஆனா நீ அதுக்கு முன்னாடியே முடியாது அது இதுன்னு கலாட்டா பண்ணிட்டு இருக்கியா? நட போலாம். இங்க பாருங்க, யாரும் வீட்ல இல்லாத நேரம் பார்த்து தகராறு பண்ணிட்டு இருக்காதீங்க. எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. ஆனா எனக்கு பிடிக்குதே. எனக்கு உன்ன ரொம்ப ரொம்ப பிடிக்குதே. உன்கிட்ட தகராறு பண்ண அதை விட ரொம்ப பிடிக்குதே. வா வெண்ணிலா போலாம். அடம் பிடிக்காம வா. கிட்ட வந்த கொன்றுவேன். போயிடு. கழுத்தை திருடுவா. போ வாடி. நடராஜ், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். சும்மா அவனை இழுத்துட்டு போனா பத்தாது. முதல்ல அவன் கழுத்துல தாலியை கட்டி அவளை அவன் பொண்டாட்டியாக்கு. அதுக்கப்புறம் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும். அத நான் பாத்துக்கிறேன் மாமா. வாடி. என்ன விடுங்க, விடுங்க, நான் வரல. அத்தை, நான் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லி உங்க புள்ள வீட்டுக்குள்ள புகுந்து என் கைய பிடிச்சு இழுத்துட்டு வராங்க. பின்ன கைய பிடிச்சு இழுத்துட்டு வராம உன் கால்ல விழுந்து கெஞ்சி கூட்டிட்டு வருவானா? பாரு, ஏற்கனவே நீ கல்யாணத்துக்கு சம்மதிச்சு நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்தாச்சு.
நிச்சயதார்த்தம் முடிஞ்சாலே பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரிதான். அப்படி இருக்கும்போது இப்ப எனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நீ சம்மதிச்சனால தானே நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்திருக்கு. அப்ப உனக்கு பிடிச்சது இப்ப பிடிக்கலையா? அத்தை, உங்களுக்கே நல்லா தெரியும். நீங்களும் தென்னரசு மாமாவும் வீடு தேடி வந்து கலைய கர்ண கொலை பண்றேன்னு சொன்னதுனாலதான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். அப்ப கூட நீங்க தானே சொன்னீங்க எங்க வீட்டுக்கு மருமகளா வந்து கலைய பாத்துக்கோன்னு. அப்படி சொன்னதுனால தானே அத்தை நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். ஆனா இப்பதான் கலைக்கு சுந்தர் டாக்டர் ட்ரீட்மெண்ட் தர போறாரு. அதனாலதான் வேண்டான்னு சொல்றேன். சும்மா இப்படி கொஞ்சம் கொஞ்சம் நடிக்கிறதுலாம் இங்க வேணாம். இந்த கல்யாணத்தை யார் நினைச்சாலும் சரி தடுக்க முடியாது. நடந்த நிச்சயதார்த்தம் நடந்ததுதான், புரியுதா? இப்போ இங்க கல்யாணம் நடந்தே தீரும். அது அந்த கடவுளே நினைச்சாலும் மாத்த முடியாது. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நீங்க எல்லாரும் கொஞ்சம் எடுத்து சொல்லுங்களேன். இவளை இப்படியே விட்டா அது இதுன்னு பேசிக்கிட்டே இருப்பா. ஐயரே சொல்லுங்க. சொல்லுங்க. ஒண்ணு உட்கார வைங்க சொல்றேன். தாலிய உட்கார்ந்தா கட்டணுமா? இந்த நீங்க போய் மாலை எடுத்து கொடுங்க. ஐயரே நீங்க மந்தத்தை சொல்லி தாலி எடுத்து கொடுங்க. அதுக்குள்ள எங்க வர்ற? வேண்டாம், விட்டுருங்க. ஏன் அத்தை இப்படி பண்றீங்க? நீங்களாச்சும் சொல்லுங்க அத்தை. நடராஜ், ஒரு பொண்ணு கதறா கெஞ்சுரா, அத மீறி நீ கட்டாய தாலி கட்ட நினைக்கிறிய? என்னடா பண்ணிட்டு இருக்க? உன தம்பின்னு சொல்றதுக்கு அசிங்கமா இருக்குடா. நீங்களாம் பெரியவங்க, வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. தாலி கட்ட துடிக்கிற உனக்கும் வெக்கம் இல்ல, வேடிக்கை பார்த்துட்டு இருக்க இவங்களுக்கும் வெக்கம் இல்ல. நீ வா வெண்ணிலா. முத்தரசு இல்லடா. என்ன கேட்கறதுக்கு ஆளில நினைச்சிட்டு இருக்கியா? உனக்கு தைரியம் தான் என்ன அடிச்சு போட்டு வெண்ணிலா கூட்டிட்டு போ. உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன், விலகிடு. டேய், நேரம்லாம் பார்த்தா முகூர்த்தம் வச்சோம், ரொம்ப நல்ல நேரம் முத்தரசு. ஆனா இப்போ உனக்கு தான் நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே உன்கிட்ட பல தடவை அவமானப்பட்டுட்டேன். அதுக்கு நீ இன்னைக்கு பதில் கொடுத்தே தீரணும். வாயால இல்ல, என் கையால. உனக்கு தில் இருந்தா என்ன அடிச்சு கீழே தள்ளிட்டு அதுக்கப்புறம் இந்த வெண்ணிலா கூட்டிட்டு போ. தென்னரசு, பிரச்சனை வேண்டாம், சொல்றது கேளு. முடியாதா? இன்னைக்கு என் தம்பிக்கு வெண்ணிலாவுக்கும் கல்யாணம் நடக்கும், நடந்தே தீரணும். அத நடக்க கூடாது நீ நினைச்சனா என்ன அடிச்சு போட்டு அவளை கூட்டிட்டு போடா. என்ன சொல்றேன்னு புரிஞ்சுக்கோ. பிரச்சனை வேணாம்னு சொல்றேன், ஒழுங்கா விட்டு நாங்க போயிடுறோம். பயமா இருக்கா? என்ன அடிக்க பயமா இருக்கா? அப்ப விட்டுட்டு போ. அதானே ஆசை, வச்சுக்கலாம். ஆனா இங்க வேணாம். வா.